வணக்கம் நண்பர்களே. க்ரோஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப்பின் கீழே 9வது நாள். இன்னைக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது, என்னுடைய ஓவர் ட்ரேட் இருந்தது, அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் இந்த குரூப்ல இருந்தவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ இந்த ஓவர் ட்ரேட் பண்ண போய் நான் ஆன லாஸ் பார்த்தீங்கன்னா 18,142. சரிங்களா? ஸோ இந்த 9 நாளில் என்றைக்குமே செய்யாத தவறு நான் இந்த நாள் பண்ணியிருக்கேன். பட் இந்த தவறு மறுபடி தொடராதுன்னு நம்புகிறேன். ஏன்னா குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் அவங்க ப்ராஃபிட்டில் இருந்த பிறகு என்னுடைய என்ட்ரியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு என்னால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண முடியாதனால, டெக்னிக்கல் இஷ்யூனால நான் லாஸ் ஆனேன். அந்த லாஸை ரிகவர் பண்ண போய் மறுபடியும் ஓவர் ட்ரேட் பண்ணி நான் ஓவராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18,142 லாஸில் இருக்கேன். சரிங்களா? ஸோ எதுவுமே நம்ம முடிவு பண்ணி நடக்கிறதில்ல. பட் சம்டைம்ஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நாள் அமைஞ்சிரும். ஸோ அந்த நாளாக தான் நான் இந்த நாள் பார்க்குறேன். ஸோ நேற்று வரைக்கும் 80,200 கிட்ட என்னுடைய மார்ஜின் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சரிஞ்சு 60,550 கிட்ட வந்துருச்சு. பட் இன்னும் நாங்கள் எந்த ஒரு இதில் எனக்கு என் குரூப்பில் இருக்கவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா நான் தளரலைங்க. ஸோ என்னுடைய நான் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் எனக்கு இன்னும் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. 1.5 lakhs. ஸோ இன்னும் என்னோட 90,000 நான் இங்கிருந்து நான் ப்ராஃபிட்டுக்கு போகணும் அடுத்த 50 நாளில். அது என்னால் முடியும், நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய இந்த குரூப் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதே நேரத்தில் அவங்க ப்ராஃபிட்டாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் பண்ண மிஸ்டேக் ஓவர் ட்ரேட், அது யாருமே எப்பவுமே பண்ணிடாதீங்க. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு நான் காமிக்கிற என்னுடைய P&L. ஸோ அதே நேரத்தில் எப்பவுமே எமோஷன்ஸ்க்கு போகாதீங்க அண்ட் ரூல்ஸை மீறாதீங்க. ஸோ இதெல்லாமே கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு நாள் நம்ம தவறு பண்ணால் நம்ம இது முன்னாடி எடுத்த இந்த 8 நாள் ப்ராஃபிட் நான் இந்த ஒரு நாள்லேயே மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலேயே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்க, இன்னும் எனக்கு 51 நாள் இருக்குது. என்னால் என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் நம்புகிறேன். ஸோ நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ அதை நோக்கி போவோம். பட் என்ன ஒரு சந்தோஷம்னா, என் குரூப்பில் ஆல்மோஸ்ட் அவங்க இது வரைக்கும் இந்த 9 days சேலஞ்சில் 8 days ப்ராஃபிட்டில் இருக்காங்க, ஒரே நாள் ஸ்டாப் லாஸ். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. பார்க்கலாம், அவங்களுடன் சேர்ந்து நானும் இணைந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் எங்களோட சேர்த்து இணைந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வீடியோ லிங்க் இருக்குது, சார்ட் லிங்க் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் அந்த சேலஞ்சுக்குள்ளே இணையலாம். இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க. அதே நேரத்தில் நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே தான். ஸோ அவங்க ரிஸ்க் ரிவார்ட் படி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க சேஃபாக இருக்காங்க. இன்றைக்கி நான் என்னுடைய டிசிப்ளின் தவறுனதுனால நான் இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா முயற்சி செய்யாமல் எதுவுமே கிடைக்காது. ஸோ நான் வெளிப்படையாக இருக்கேன், நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கேன். ஏன்னா சும்மா ஒரு ப்ராஃபிட்டே காமிச்சிட்டே இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டே காமிக்கணும், ஃபண்டை ஆட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கு நான் போகலை. ஆஸ் ஆன் டே என்ன எனக்கு வருதோ, நான் என்ன ட்ரேட் பண்ணுறேனோ அதை உங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு இந்த யூடியூப் மூலயமா சொல்லிட்டு இருக்கேன். பட் யார் எப்படி நம்ம எந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த தவறு யாருமே பண்ணாதீங்க. இந்த ஓவர் ட்ரேடுன்றது யாருமே பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இன்னும் இருக்குது. எனக்கு இன்னும் 51 நாள் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ வாங்க இணைந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்னுடைய P&L ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ட்ரேட்ஸ் மேபி இதோடைய 20,000 ப்ளஸ் வரைக்கும் எனக்கு லாஸ் காமிக்கலாம். பட் எனக்கு அதில் எந்த ஒரு இது இல்லை. இடையில ஒரு சர்க்கிளாக நான் நினைக்கிறேன். பட் நான் மீண்டும் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதாங்க. நீங்களும் என்னுடைய இது சேர்ந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே ப்ராஃபிட்டாக இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மட்டும் லாஸில் இருக்கேன். நானும் ரிகவர் ஆகிடுவேன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கெங்கே மிஸ்டேக் ஆகுது, யார் என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் எப்படி போயின்னு இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இணைந்து ட்ரேட் பண்ணுவோம். வெற்றி நிச்சயம். வெற்றிவேல் வீரவேல்.